ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க அழகோவியம் ஸ்டோரி கேட்டுக்கிட்டு டிராயிங் பார்க்கலாம். அழகோவியம் அத்தியாயம் 4. விஷாகா பற்றிய நினைப்பு மனதிற்கு இதமாக இருந்தது கார்த்திகேயனுக்கு. இவன் கடிந்து கொண்டாலும் அவள் அன்பாக பேசுவது பிடித்திருந்தது. ஆனால் அவளிடம் அதிக உரிமை இருப்பதாக நினைத்து கொள்வாளோ என்ற சிறிய பயம் மட்டும் அவனுள் இருந்தது. சில மாதங்கள் கடந்திருந்தன. அவர்களின் குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறியிருந்தாள் விஷாகா. அவளின் பெற்றோர் அவளை பார்க்க வருகையில் அவர்களையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் கந்தசாமி. செந்தூர்கனியும் லக்ஷ்மியும் தோழியரை போல் நெருங்கி பழகினர். மகளை அவர்கள் புகழ்கையில் உள்ளம் குளிர்ந்தது செந்தூர்கனிக்கு. இரு குடும்பமும் நட்போடு உறவாடின. அலுவலகத்தில் கடைநிலை ஊழியரையும் மதித்து பேசும் பண்பால் அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தாள் விஷாகா. அன்று சரண்யா தனது தோழியின் திருமணத்திற்கு செல்கையில் இவளையும் உடன் அழைத்துச் சென்றிருந்தாள். கார்த்திகேயன் அலுவலக பணியில் மூழ்கி இருந்தான். ஆன்லைனில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தவன் கண்ணில் ஒரு விளம்பரம் தென்பட்டது. இன்டர்நேஷனல் சாரி ஃபெஸ்டிவலில் தங்கள் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதற்கான விண்ணப்ப படிவம். பொதுவாக இவ்வகை ஃபெஸ்டிவல் மாடல்களை வைத்து ஃபேஷன் ஷோவாக நடத்தப்படும். பிரபலமானவர்களை வைத்து அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் அவர்களின் விருப்பத்திற்கும் ஏற்றாற்போல் டிசைன் செய்ய வேண்டி வரும். அதனால் அதில் பெரிதாக ஆர்வம் காட்டாமல் இருந்தான். ஆனால் இது புடவை சாம்பிள் மட்டும் அனுப்பும் விதமாக இருந்தது. இது தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக கருதியவன் உடனே தந்தையிடம் சென்று அதனை பற்றி தெரியப்படுத்தினான். அவரும் செய்து பார்க்கலாம் என்று கூறவே அதில் கொடுக்கப்பட்டிருந்த எண்ணிற்கு டயல் செய்தான். திருமுருகன் கார்மெண்ட்ஸில் இருந்து பேசுகிறேன். சாரி ஃபெஸ்டிவலில் கலந்து கொள்வதற்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா என்றான். யூ ஆர் லேட் சார் என்றது எதிர்முனை. ஏன் டேட் முடிஞ்சிருச்சா, இனி சேர இயலாதா என்றான் சற்றே ஏமாற்றத்துடன். ஒரு நிமிடம் என்றவள் யாரிடமோ விசாரித்துவிட்டு, ஓகே சார், நீங்கள் சேரலாம். ஆனால் நாளை மறுநாள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி. இதுவரை வெளிவராத டிசைன்ஸ் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம். அப்ளிகேஷன் மெயில் பண்ணிடுங்க என்றாள். ஓகே, தேங்க்யூ என்று ரிசீவரை வைத்தவன் உடனடியாக ஜிஎம் மற்றும் டிசைனர்களை அழைத்து விவரம் தெரிவித்தான். நம்ம கம்பெனி முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு சார், எப்படியாவது செய்யலாம் என்றார் ஜிஎம். ஒரே நாளில் எப்படி சாத்தியம்? அதுவும் வெளிவராத டிசைனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ரொம்பவே கஷ்டம் என்றனர் டிசைனர்ஸ். எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவாக யோசிக்க தெரியாதா என்று அவர்களை கடிந்து கொண்டார் ஜிஎம். சார், நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் எங்களுக்கு யோசிக்க டைம் வேண்டாமா? உடனே தூக்கி கொடுத்துட முடியுமா? என்னம்மா இப்படி சொன்னால் எப்படி? உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பாருங்களேன் என்றார் கந்தசாமி தன்மையாக. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒரே நாளில் ஒரு பெஸ்ட் டிசைன் புடவை ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறது எப்படி சார் முடியும்? எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க என்றனர் தயக்கத்துடன். அவர்களின் இந்த பேச்சால் கோபத்தின் உச்சிக்கே போனான் கார்த்திகேயன். ஷட் அப்! விஷாகா எங்கே? சீறினான். டென்ஷன் ஆகாதே கார்த்தி, விஷாகா சரண்யாவுடன் திருமணத்திற்கு போயிருக்கான். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துடுவா. உடனே அவள் எண்ணிற்கு தொடர்பு கொண்டான் கார்த்திகேயன். ஹலோ, என்ன கார்த்தி, எங்கே இருக்க? திருமணம் முடிஞ்சுதா என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காது உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா என்றான். என்ன திடீர்னு? அவசரம்னு சொன்னால் உனக்கு புரியாதா? என்ன ஏதுன்னு விவரம் சொன்னாதான் வருவியா? மற்றவர்களிடம் இருந்த கோபத்தில் அவளை சாடினான். சரி சரி, நான் உடனே வரேன் என்றவள் சரண்யாவிடம் விவரம் கூறி அலுவலகம் வந்து நேராக அவனது அறைக்கு சென்றாள். எதுக்கு ஃபோனில் அப்படி கோவப்பட்டீங்க? உரிமையோடு கேட்டவள். இங்கே ஏதாவது பிரச்சனையா என்றாள். மற்றவங்க மேலே இருந்த கோபத்தில் உன்னை பேசிட்டேன் என்று விவரம் அனைத்தும் கூறினான். அமைதியாக கேட்டவள், முயற்சி செஞ்சால் தாராளமாக ரெடி பண்ணிடலாம் என்றால் ஒற்றை வார்த்தையில். இதுக்கு தான் விஷாகா வேண்டும். எப்படிடா மகனே என் செலெக்ஷன் என்றபடியே உள்ளே நுழைந்தார் கந்தசாமி. உங்கள் செலெக்ஷனை பாராட்ட இப்போது டைம் இல்லை, வேலையை ஆரம்பிக்கலாமா? கார்த்திக், இது நமது கம்பெனிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உன்னால் கண்டிப்பாக முடியுமா? எனது வாழ்த்துக்கள். உங்கள் நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவேங்கள். சரி, நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் என்றபடி தனது அறைக்கு சென்றவள் பணியில் மூழ்கினாள். சில மணித்துளிகள் கரைந்த பின் ஒரு டிசைன் ரெடி செய்து கார்த்தியிடம் சென்றாள். நல்லா இருக்கு, இதிலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே என்றான் யோசனையோடு. ஓகே என்றவள் மேலும் சில மாற்றங்கள் செய்து அவனிடம் நீட்டினாள். சில விளக்கங்களையும் கொடுத்தாள். எக்ஸலண்ட் ஐடியா, உடனே கம்ப்ளீட் பண்ணிடு என்றவன் அவளுடனேயே சென்று துரித கதியில் வேலைகள் நடந்தன.
4 மணிக்கே இருவரும் மதிய உணவிற்கு சென்றனர். நம்பகமான சில தொழிலாளர்கள் உதவியுடன் இரவு முழுவதும் பணிகள் மும்மரமாக நடந்தது. தந்தை மகனுடன் விஷாகாவும் அங்கிருந்தாள். தந்தையின் உடல் நலம் கருதி, நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா, தூக்கம் இல்லைன்னா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, நான் பார்த்துக்கிறேன் என்றான். சரி கார்த்தி என்றவர் விஷாகாவிடம், ஏன்மா நீ சிரமப்படுற, போயிட்டு காலையில் வந்தால் போதுமே என்றார். அவள் உடனிருப்பது ஏதோ ஒருவித உற்சாகத்தை கொடுத்தது கார்த்திக்கு. அவள் சென்றுவிடக் கூடாது என்ற எண்ணம் மேலோங்க அவள் பதிலை எதிர்நோக்கினான். இல்லை அங்கள், போனாலும் மனசு முழுவதும் இங்கேதான் இருக்கும், தூக்கமும் வராது, நான் இங்கேயே இருக்கிறேன். சரிம்மா, உன் விருப்பம் என்று அவர் கிளம்பினார். அனைவரின் உழைப்பின் பலனாக படு நேர்த்தியாக புடவை ரெடியானது. வெண்மை கலந்த இளநீல வண்ணத்தில் ஆங்காங்கே மயிலிறகின் வர்ண ஜாலத்தில் ஜொலித்தது. நகைகள் அணியாமலே அனைத்து வித வைர நகைகளும் அணிந்தது போல் தோற்றம் தரும் வகையில் அதன் கல் வேலைப்பாடுகள் அமைந்திருந்தன. காலை 4 மணி ஆயிருந்தது. ஓகே, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, இன்றைக்கி உங்களுக்கு லீவ் என்று புடவையை பெற்றுக்கொண்டு விஷாகாவை தன்னுடன் அழைத்து கொண்டு கிளம்பினான் கார்த்திகேயன். காரில் செல்கையில் மெல்ல திரும்பி அவளை உற்று நோக்கினான். என்ன கார்த்தி, என்ன அப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ நேர்த்தியாக டிசைன் செய்கிறியே, கிரேட் தான் விஷா. அப்பாடி, இன்று மழை பெய்யும். நான் என்ன சொல்கிறேன், நீ என்னன்னா? இல்லை, நீங்கள் என்ன பாராட்டுனீங்களே அதுதான் என்று சிரித்தாள். அவங்க பேசினதை கேட்டு முடியாதோன்னு கூட தோணிச்சு. உன்னால் மட்டும்தான் இது நடந்ததுடா என்றான் நெகிழ்ச்சியோடு. அதற்குள் விடுதி வரவே அவன் நிறுத்தாமல் சென்றதும், என்ன தூங்கிட்டீங்களா? ஹாஸ்டல் வந்துடுச்சு தெரியலையா என்றால் அவசரமாக. நாம் இப்போ வீட்டுக்கு போகிறோம், என்னை இங்கேயே இறக்கி விடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும் கார்த்தி என்றால் கெஞ்சலாய். ஏன், எங்கள் வீட்டில் யாரும் உனக்கு தூங்குறக்கு இடம் தர மாட்டோன்னு சொன்னாங்களா என்ன? அதற்கு மேல் அவனிடம் வாதிட்டால் காலையிலேயே அவனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எண்ணியவள் அமைதியானாள். வீட்டிற்கு சென்றதும் இருவருக்கும் பருக சூடான பாலை கொடுத்தார் லக்ஷ்மி. விஷாகாவிடம், நீ ஏன்மா கண் விழித்து சிரமப்பட்டாய் என்றார் பரிவோடு. பெத்த மகனிடம் ஒரு வார்த்தை கேட்குறாங்களா? நானும் தான் தூங்காமல் வந்திருக்கிறேன் என்றான் பொய் கோபத்தோடு. உனக்கு தான் பிஸ்னஸ்னு வந்துட்டா தூக்கமா, அப்படின்னா என்னன்னு கேட்பாயே என்று சிரித்தவரை முறைத்தான் கார்த்தி. மகளின் தலை கோதியவர், படுத்து ரெஸ்ட் எடுக்கண்ணா, மற்றவற்றை பிறகு பேசலாம் என்றார். சரியென அவன் தன்னடைக்கு செல்ல விஷாகவே அழைத்து சென்று சரண்யாவோடு படுக்க வைத்தார். இவள் நன்றாக உறங்கி இருந்து வருவதற்குள் கார்த்தி புடவையை அனுப்பிவிட்டு அலுவலகம் சென்றிருந்தான். இந்த காம்படிஷனில் இவங்க வின் பண்ணுவாங்களா? விஷாகாவுக்கும் கார்த்திக்கும் இடையேயான இந்த அன்பு காதலாக மலருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிரதிலிபி ஆப்பில் முழு நாவலாக இருக்குது. வாசிக்க விருப்பப்படுறவங்க அதில் போய் படிக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அழகோவியம் ஸ்டோரி வர்ற வீடியோஸ் மட்டும் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தமிழ் ஆடியோ நாவல்ஸ் அழகோவியம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முந்தின பார்ட் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஸ்டோரி கேட்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.